வணக்கம் நண்பர்களே. அன்அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓஏ எக்ஸாமுக்கான பயாலஜி கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே நம்ம வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு 2 டாபிக் வந்து பார்த்துருந்தோம். பிசியாலஜில ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பிசியாலஜி உடல் இயங்கியல்ல செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். வந்து இதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துருந்தோம். அதனால ஸ்ட்ரெயிட்டா நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆயிடுவோம். வந்து அனிமல்ஸ் ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து நம்ம உடல் இயங்கியல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து மனிதனுடைய உடல் இயங்கியல் ஹியூமனுடைய பிசியாலஜி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல மனிதன் வந்து ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டத்துக்கு கீழே வர்றதுனால ஸோ விலங்குகள் அப்படின்னு 2 வகையான சுற்றோட்ட மண்டலத்தினை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுல ஒண்ணு என்னன்னா திறந்த வகை, இன்னொன்னு மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லி வந்து சுற்றோட்ட மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ ஓப்பன் டைப்ல வந்து எதுலலாம் இருக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திறந்த வகை ரத்த ஓட்டத்துல இதயத்துல இருந்து ரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்குள் ரத்தம் முந்தி தள்ளப்படுகிறது. ஸோ அப்போ பிளட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் தட் ஓப்பன் இன்டு பிளட் ஸ்பேசஸ் கால்டு சினசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த சினசஸ் வழியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி வழியா தான் ரத்தம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா மற்ற ஹையர் லெவல் அனிமல்ஸ்ல இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயின் ஆர்டரி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து திஸ் சைனசஸ் வந்து ஆர் த பாடி கெவட்டிஸ் விச் ஆர் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ என்னன்னா போலியா இருக்கக்கூடியது அப்படின்றது அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குழி வந்து ரத்த உடற குழி எனப்படும் நுண் நாளங்கள் காணப்படுவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது எக்ஸாம்பிள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கக்கூடிய ஆர்த்தோபட்ஸ்ல இருக்கு, மொலஸ்கன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இந்த அசிடியன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய உயிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ ஆர்த்தோபட்ஸ், மொலஸ்கஸ் அண்ட் அசிடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணும் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்ப அந்த கணுக்காலிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதுல எது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து மெயினா வந்து என்னன்னா காக்ரோச் ஒண்ணு வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் அப்புறம் கிராப் இது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மொலஸ்கன்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து ஓகேவா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா மூடிய வகை ரத்த ஓட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா blood flows in a complete circuit around the body through specific blood vessels அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து flows from arteries to veins வந்து போகும் through small blood vessels called வந்து capillaries அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ கேபிலரிஸ் வழியா ஆர்டரிஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கேபிலரிஸ் மூலியமா எங்க போகுது அப்படின்னா வெயின்ஸ் வந்து போகுது அப்படி சொல்லி பார்க்குறோம். நுண் நாளங்கள் வழியா வந்து போகுது அப்படி சொல்லி பார்க்குறோம். ரத்த தந்துவிகள் சொல்லிட்டு இது எதுல இருக்கு அப்படின்னா முதுகெலும்புகள்ல இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கு. ஸோ டோட்டலா வெர்டிபிரேட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்லி மூடிய வகை ரத்த ஓட்டம் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், மம்மல்ஸ், வேர்ல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆம்பிபியன்ஸ், ஃபிஷஸ்ல வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அது இம்பார்ட்டன்ட். வந்து வில்லியம் ஆர்வி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரத்த ஓட்டம் அப்படின்னு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு. வந்து இது வந்து பல தடவை நம்ம கேள்வியை கேட்டது. ஹூ டிஸ்கவர்டு வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு ரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நவீன உடற் செயலியின் தந்தை யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அனாட்டமி அப்படின்னு யாரை சொல்றோம்னா வில்லியம் ஹார்வி வந்து சொல்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பாயிண்டா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அதனால டெஃபினட்டா இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் மனித இதயத்தின் அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 4 சேம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல வந்து எப்படின்னா எங்க வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, எதுல டி ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து எங்க பைகஸ்பீட் வால் இருக்கு, எங்க ட்ரைகஸ்பீட் வால் இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள வரும்போது வந்து எங்க வந்து பல்மனரி ட்ரங்க் வந்து எங்க இருந்து வெளியே போகுது, அவன பல்மனரி ஆர்டரி சரி பல்மனரி வெயின்ஸ் வந்து எங்க உள்ள வருது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொஸ்டினை கேட்பாங்க. அப்புறம் யோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தமனி அப்படின்றது எங்க வெளியேறுது அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. வந்து அப்போ மொத்தம் 4 சேம்பர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ மேல இருக்கிறது என்ன சொல்லணும் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏட்ரியம் அப்படின்னும் போது அந்த ஹார்ட் அப்படியே எடுத்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் சைடு இருக்கிறது ரைட் ஏட்ரியம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹார்ட்டை வந்து நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வந்து படிக்க கூடாது. இது வந்து ஒருத்தருடைய ஹியூமன் பாடியில வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து கரெக்டா லெஃப்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க வந்து சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும் பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அப்ப லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹியூமன் பீயிங்ல வைக்கும்போது லெஃப்ட் சைடு இந்த பக்கம் வரும், ரைட் ஏட்ரியம் இந்த பக்கம் வரும். கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இடது வென்ட்ரிக்கல் வலது வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு அப்படி பாக்குறாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பைகஸ்பீட் வால் ட்ரைகஸ்பீட் வால் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து மிட்ரல் வால் அப்படி சொல்லி சொல்லுவோம், ஆர் பைகஸ்பீட் வால் அப்படி சொல்லி சொல்லுவோம். லெஃப்ட் சைடு இருக்கிற வால் வந்து இங்க ரைட் சைடு இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் ட்ரைகஸ்பீட் வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மூவிதல் வால்வு அப்படி சொல்லி எங்க இருக்குன்னா வந்து ரைட் சைடு இருக்கிறது அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து
ஸோ வலது ஏற்றியத்துக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது இந்த மூவிதல் வால்வு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே மாதிரி இடது ஏற்றியத்துக்கும் இடது வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னா ஈரிதல் வால்வு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி. ஏன் அப்படின்னா இப்ப மேல இருக்க சாம்பர்ல இருந்து பிளட் வந்து என்ன பண்ணணும்னா நேச்சுரலாவே கிராவிட்டினால என்ன ஆயிடும் அப்படின்னா கீழே வந்துடும். புயிர்ப்பு விசையினால கீழே வந்துடும். வந்து அப்படி கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா பம்ப் பண்ணுது. பம்ப் பண்றது எங்க அப்படின்னா இந்த சாம்பர்ல இருந்து வென்ட்ரிக்கல்ல இருந்து பம்ப் ஆகி என்ன பண்ணணும்னா மேல போகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தமணி அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அது வந்து இடது வென்ட்ரிக்கல் ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் கலர்ல இருந்து வந்து உள்ள நுழையுது. இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கு. ஆக்சுவலா இந்த பெருந்தமணி இருக்குல்ல, அந்த பெருந்தமணி இருக்குல்ல, அந்த பெருந்தமணியில ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து தடுக்கணும். அப்ப என்னன்னா இங்க இருக்கிறது வந்து சுருங்கும். அப்படி சுருங்கும் போது அது என்ன சொல்லுவோம் சிஸ்டோல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கீழே இருக்க 2 சாம்பர் வந்து சுருங்குது. அப்படி சுருங்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா பிளட் வந்து எங்க உள்ள போகுது அப்படின்னா வேற கலர்ல போட்டுருக்காங்க. எல்லோ எடுத்துப்போம். அதான் இல்லாத கலர். இப்போ என்ன ஆகுதுன்னா மேல இருக்க சாம்பர்ல இருந்து பிளட் கீழே வந்துருச்சு. அந்த பிளட் என்ன பண்ணுதுன்னா எது வழியா வந்திருக்கு மிட்ரல் வால்வு வழியா வந்திருக்கு. மிட்ரல் வால்வு அப்படின்றது வந்து பைகாஸ்பீட் வால்வுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வால்வு வழியா பிளட் வந்துருச்சு. வந்த பிளட் என்ன பண்ண போகுது அப்படின்னா திருப்பியும் எங்க ஆகுதுன்னா உடல் அனைத்து பகுதிக்கு போனோம். ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து O2 இருக்குல்ல, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய பிறைச்சந்திர வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க, செமிலூனார் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செமிலூனார் என்னது ஓயோட்டிக் வால்வு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த யோட்டா அப்படின்றது ஸோ அது வழியா போனோம். ஸோ அப்போ யோட்டிக் வால்வு அப்படின்னா செமிலூனார் வால்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வால்வு வழியா அப்படி மேல போகுது. போகும்போது வந்து இந்த பிளட் வந்து மேல போய் என்ன உடல்ல அனைத்து பகுதி போகுது. அப்ப ரிவர்ஸ் ஃப்ளோ வந்து பிளட் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி இங்க சுருங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிளட் பேக் ஃப்ளோ வந்து போயிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வால்வு க்ளோஸ் ஆயிடும். இந்த வால்வு க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்போ பிளட் இப்படி வரக்கூடிய பிளட் இது சுருங்கும் போது திருப்பி மேல போகக்கூடாதுன்னா வால்வு இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல இருக்குல்ல, ஸோ இது டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். அது என்ன பண்ணுன்னா இந்த வால்வு வழியா மேல போய் எங்க பல்மனரி ஆர்டரி அப்படின்றோம். பல்மனரி ஆர்டரின்னு சொல்றோம். ஆனா ஆர்டரியில என்னன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். எக்ஸப்ட் வந்து நேற்று கிளாஸ்ல இதான் சொன்னோம் என்னது இங்க வந்து டீஆக்சிஜனேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக்சிஜன் இல்லாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது எங்க போனா நுரையீரலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நுரையீரலுக்கு போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தை பெறும். அப்ப நுரையீரல் இருக்கு அப்படின்னா அந்த நுரையீரலுக்கு இது வந்து போயிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டா வந்து மாறும். மாறி திருப்பி இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நுரையீரல்ல இருந்து ரத்தத்தை வந்து பெற்று ஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த பக்கம் வரும். இங்க போகும்போது டீஆக்சிஜனேட்டடா போவோம். போயிட்டு ஆக்சிஜனேட்டடா எடுத்துட்டு வந்து எங்க வந்து சேரும் அப்படின்னா நுரையீரல் அந்த சிறைன்னு சொல்றோம்ல, இங்க இருக்குல்ல நுரையீரல் சிறை, அது வழியா உள்ள என்டர் ஆகும். அப்ப ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இங்க என்டர் ஆகுது. என்டர் ஆகிட்டு என்ன பண்ணுது மேல இருக்க இடது ஏட்ரியம் அப்படின்றதுக்குள்ள ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வருது. அப்புறம் இடது வென்ட்ரிக்கல்ல கீழே போகும். திருப்பி பெருந்தமனி வழியா வெளியே போகும். அப்ப இந்த ரத்த சுழற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பிக்கிறது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹார்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆகுது. அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கிருந்து வருதுன்னா இது நுரையீரல் வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சிறை வழியா உள்ள என்டர் ஆகி ஆக்சிஜனேட்டட் பிளட் போயிட்டு பெருந்தமனி மூலம் உடலின் அனைத்து பகுதிக்கும் போகும். போயிட்டு என்ன பண்ணணும் உடல்ல இருந்து அந்த ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்னா எல்லா பகுதியும் போயிட்டு அந்த ஆக்சிஜன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம் வந்து என்ன மேல் பெருஞ்சிறை கீழ் பெருஞ்சிறைன்னு சொல்லிட்டு இங்க இருக்குல்ல இது வழியா வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள கொட்டும். அப்படி கொட்டுற ரத்தம் எங்க கொட்டும் அப்படின்னா வலது ஏற்றியத்துல வந்து பிளட் வந்து கொட்டும். அப்படி கொட்டுறது வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த ஈறுதல் சாரி மூவிதல் வால்வு அதாவது வலது சைடு ரைட் சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகஸ்பீட் வால்வு, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பைகஸ்பீட் வால்வு. அப்ப ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைகஸ்பீட் வால்வு இருக்கு. அந்த வால்வு வழியா பிளட் வந்து கீழே இறங்கும். அப்படி இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் வந்து பொது தமனி வழியா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நுரையீரல் ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை பெறும். அப்ப புரியுற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ மொத்தம் 4 சேம்பர். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். இது ரைட் ஏட்ரியம். இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். முன்னாடி இருக்கிறது அப்படியே நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். இது என்னன்னா வலது ஏட்ரியம், இது இடது ஏட்ரியம். இது வலது வென்ட்ரிக்கல், இது இடது வென்ட்ரிக்கல் அப்படி பார்க்குறோம். இப்போ பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்றது வந்து நம்ம என்ன கலர் போடுறோம் அப்படின்னா ரெட் கலர்லேயே போட்டுக்கலாம். ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து ப்ளூ கலர்ல வந்து போட்டுக்கலாம். அப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது நம்ம பாடியில இருந்து எங்க என்டர் ஆகுதுன்னா இது வெளியே என்டர் ஆகுது. டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படி என்டர் ஆகும்போது இங்க என்ன வால்வு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பீட் வால்வு இருக்கு. ரைட் சைடு இருக்கு ட்ரைகஸ்பீட் வால்வு, லெஃப்ட் சைடு இருக்கிறது பைகஸ்பீட் வால்வு. அதனால 2 கோடு மட்டும் போட்டு அப்போ என்டர் ஆகுது வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்றது என்டர் ஆகுது.
இங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துல என்டர் ஆகுது. ஆக்சிஜன் விக்கிற ஆக்சிஜன் இருக்கு. இங்க வந்துன்னா என்டர் ஆகுது. என்டர் ஆனா இந்த சேம்பர்ல வந்து ஃபில் ஆகுது. ஃபில் ஆயிட்டு அப்படியே கிராவிட்டில கீழ வந்துரும். புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி வந்துடுது. வந்த உடனே இந்த சேம்பர் ஃபில் ஆயிடும். இந்த சேம்பர்ல ஃபில் ஆன உடனே இங்க இருந்து வெளியேறுதுல. சோ அது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பெருந்தமனின்றோம். பெருந்தமனி யோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு புரியுதுக்கா அப்படி போடுறேன். ஆனா இது மேல இப்படிதான் போகும். அப்படி போகும்போது ஆக்சிஜன் மிக்க ரத்தம் இங்க வெளியேறுது. இந்த வெளியேற இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா செமி லூனார் வால்வ் அப்படின்னு ஒரு வால்வ் இருக்கு. பிறைச்சந்திர வால்வு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வால்வு வழியா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப பாத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இப்படி உள்ள என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆயிட்டு இங்க உள்ள வருது, திருப்பி இங்க உள்ள போகுது, இங்க என்டர் ஆகி டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எங்க என்டர் ஆகுது அப்படின்னா மேல இங்க என்டர் ஆகுது, வெளியே போகுது. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் அது என்டர் ஆகுது ஆகுது. இப்போ இது என்டர் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்றத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினை வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க இருந்து வரும்? லங்ஸ்ல இருந்து வரும். நுரையீரல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு வருது வந்து. அதை வந்து என்ன சொன்னா பல்மனரி ஆர்டரி இல்ல பல்மனரி ட்ரங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து. இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு ரெட் கலர் இருக்குல்ல, அது பல்மனரி ஆர்டரி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சாரி பல்மனரி வெயின். அதாவது எங்க இருந்து வருது அப்படின்னா வந்து நுரையீரல இருந்து, நுரையீரலுக்கு போறது ஆர்டரி, நுரையீரல இருந்து பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லல. ஸோ அது ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு வருது வந்து. எக்ஸப்ட் லங்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா மாறும் வந்து. அப்ப பல்மனரி வெயின் அப்படி சொல்லி நுரையீரல் திரை. அடுத்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அது எங்க இருந்து வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்க அனைத்து பகுதியில இருந்தும் வரக்கூடியது. ஸோ பாடியில இருந்து வந்து அதனால மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை சொல்லுவாங்க. சுப்பீரியர் வெனக்கவா இன்ஃபீரியர் வெனக்கவா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப லங்ஸுக்கு போறத பாத்துறோம். இப்ப லங்ஸ்க்குள்ள போறது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போகுது. ஏன்னா எதை எடுக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு. இது என்ன சொல்லணும் பல்மனரி ட்ரங்க் ஆர்டரின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் தமனி. ஓகேவா? ஸோ இப்போ நுரையீரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுரையீரல இருந்து வர்றது ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்து நுரையீரல் சரின்னு சொல்றோம். அது வந்து லெஃப்ட் ஏட்ரியத்தில் கொட்டுது. ரைட் வென்ட்ரிகல்ல இருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் நுரையீரலுக்கு வந்து போகுது. ஸோ அப்போ இது போயிட்டு எங்க போகணும் அப்படின்னா இதுவும் லங்ஸ்க்கு தான் போகும் வந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா லங்ஸ்ல இருந்து தான் வருது அப்படி ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம பாடியில இருந்து வரக்கூடியது டீஆக்சிஜனேட்டட் உடல்ல இருக்க அனைத்து பகுதியில இருந்து வந்து சேர்றது அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹியூமன் பாடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுதான் டீஆக்சிடேட்டிவ் பிளட் நம்ம பாடி உடல்ல இருந்து வந்து அப்ப வந்து மனித உடல்ல இருந்து அனைத்து பகுதியில இருந்தும் வந்து வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து. உடலின் அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடியது டீஆக்சிடேட்டிவ் பிளட். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆக்சிஜன் ஃபில்அப் பண்றதுக்கு எங்க போகுது அப்படின்னா வந்து இங்க வந்து நுரையீரல் போயிட்டு நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தம். அப்ப நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தம் எங்க வந்து கொட்டுது அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியத்துல வந்து. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த வால்வு இருக்குல்ல, ஸோ அதுவும் இம்பார்ட்டன் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதையும் நம்ம கொஸ்டினா கேட்டுருவாங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பைகாஸ்பீட் ஆர் மிட்ரல் வால்வு. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைகஸ்பீட் வால்வு. இங்க இருக்கிற வால்வு என்ன சொன்னா செமி லூனார் வால்வு. இதுவும் செமி லூனார் வால்வு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டோட பார்ட்ஸ். ஸோ எப்படி பிளட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது நம்ம இம்பார்ட்டன். அதுதான் நம்ம இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில்ஸ் கால்டு வந்து கார்டியக் மசில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ஹார்ட்ல என்ன மசில்ஸ் இருக்குன்னா கார்டியக் மசில். இதயம் அப்படின்னு பெரிகார்டியம் அப்படின்ற உரையாலான
உரையாலானது. இது வந்து பெரிகார்டியம் அப்படின்னு தசையால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து சொல்லப்பட்டுள்ளது சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பெரிகார்டியத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரவம் வந்து இருக்கு. பெரிகார்டிய திரவம் அப்படின்றது வந்து அதுல ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்பின் போது ஏற்படும் உராய்வு வந்து அப்புறம் வந்து காயங்கள்ல இருந்து வந்து பாதுகாக்கும். ஏதாவது பாதிப்பு அப்படின்னா பாதுகாக்கும். அப்ப பெரிகார்டியம் அப்படின்னா ஹார்ட்டோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் அப்படின்னா திரவம் வந்து இருக்கு அப்படின்றது. சாக் இருக்கு வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பெரிகார்டியல் அப்படின்ற ஃப்ளூயிட் இருக்கு. இது வந்து ஹார்ட் பீட்டும் போது வந்து ஏற்படும் அந்த உராய்வுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கும் அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் வந்து இருந்து பாதுகாக்கிறதுக்கு இருக்கு. அப்போ காயங்கள்ல இருந்தும் உராய்வுல இருந்தும் பாதுகாக்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த பெரிகார்டியத்துக்கு இருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன் வந்து அதுக்கடுத்து வந்து இந்த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 சேம்பர்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதான் 4 அறைகளை கொண்டது. 2 அப்பர் தின் வால்டு சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட் ஆர் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கல் ஆர் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேல இருக்கிறது வந்து என்ன சொன்னோம்னா ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே ஒருமை ஏட்ரியம் மேல வந்து 2 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கீழ அறைகளை நம்ம என்ன சொல்றோம் வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான் இப்ப பார்த்தோம் வந்து அண்ட் இதை பிரிக்கிறது வந்து என்ன சொல்றோம்னா செப்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பார்ட்டிஷன் ஆஃப் சேம்பர்ஸ் 4 சேம்பர் இருக்குல்ல பிரிக்கிறது வந்து என்ன சொல்றோம்னா இடைச்சுவர் வந்து செப்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிகளுக்கு இடையே வந்து இருக்கிறது ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அப்படின்னா வந்து மேல இருக்குது ஆரிக்கல் கீழே இருக்குது வென்ட்ரிக்கலுக்கு இடைச்சுவரினால் வந்து ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் ஒன்று கலவாமல் தடுக்கப்படுகிறது. அப்ப செப்பரேட் பண்ணாதான் என்ன பண்ணணும் ஆக்சிஜன் மிகுந்த ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்து செப்பரேட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். And 2 auricles are separated from each other by என்னது இன்ட்ராட்ரையல் வந்து செப்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இடைத்தடுப்பு சூரியனால் வந்து ஆக முதல்ல செப்டம் அப்படின்னா வந்து பிரிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது போதும் வந்து சூரியனால் பிரிக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் லெஃப்ட் ஏடிஎம் இஸ் ஸ்மாலர் தன் த ரைட் ஏடிஎம். இந்த லெஃப்ட் ஏடிஎம் அப்படின்றது இந்த இந்த பக்கம் இருக்கு. இந்த ரெண்டு இருக்குல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏடிஎம்னா இது வந்து ரைட் ஏட்ரியம். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஸ்மாலரா இருக்கு. எதை கம்பேர் பண்ணுவோம் ரைட் ஏட்ரியம் கம்பேர் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் ஏட்ரியத்தில் என்னன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்ல இருந்து வரும். உடல்ல இருக்க அனைத்து பகுதியில இருந்து நிறைய பிளட் எடுத்துட்டு வந்து கொட்டுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம். அதனால அது பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ வலது ஆரிக்கலை விட இடது ஆரிக்கல் அப்படின்றது சிறியது அப்படி பார்க்குறோம். இந்த பாயிண்ட் இடது ஆரிக்கல்ல என்னப்பா கூட்டுது அப்படின்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் எங்கிருந்து வருது லங்ஸ்ல இருந்து வருது அப்படி பார்க்குறோம். அதனால சின்னதா இருக்கு. And right atrium receives deoxygenated blood from different parts of the body through a main veins superior vena cava and inferior vena cava. இது எழுத மறந்துட்டீங்க பாட்ல. உடல்ல இருந்து அனைத்து பகுதியில இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். இது என்ன சொல்லணும்னா மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை. இது வந்து யோட்டம் பெருந்தமனை. அடுத்து வந்து ரைட் ஏடிஎம் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வருது அப்படி சொல்லி பார்க்குறோம். அதான் சுப்பீரியர் வெனக்கவா இன்ஃபீரியர் வெனக்கவா அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து உடல்ல இருந்து அனைத்து பகுதியிலிருந்து வந்து சேருது அப்படி சொல்லி பார்க்குறோம். நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்னு நுரையீரல் சிரைகள் மூலமா இந்த பக்கம் நுரையீரல் சிறை தான் உள்ள நுழைந்து நம்ம அந்த படத்துல பார்த்தோம். பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மூலமா என்ன ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது வந்து என்டர் ஆகுது அப்படி சொல்லி பார்க்குறோம். லெஃப்ட் ஏட்ரியம் ஆஃப் த லங்ஸ் அப்படி சொல்லி லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. அண்ட் ரைட் லெஃப்ட் ஆரிக்கல் பம்ப் பிளட் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் வந்து என்னன்னா பம்ப் பண்ணுது பிளட். எதுக்கு பம்ப் பண்ணுதுன்னா கீழே இருக்க வென்ட்ரிகலுக்கு போகுது. ஆரிக்கல் ஆர் ஏட்ரியத்துல இருந்து என்ன பண்ணுவோம் வென்ட்ரிகலுக்கு பிளட் வந்து பம்ப் பண்ணி அனுப்புது. கிராவிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ரிமைனிங் வந்து பம்ப் பண்ணி கீழே அனுப்பிடும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஃபார்ம் த லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட். கீழே இருக்குது வென்ட்ரிகல் தான் லெஃப்ட் ரைட்னு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் செப்டம் அப்படின்னு தனித்தனியா பிரிக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிகல்ஸ் ஹேவ் a thick walls because the ventricles have a pump out blood with force away from the heart. வந்து அப்போ திக் வால் எங்க இருக்கு அப்படின்னா வென்ட்ரிக்கல்ல இருக்கு. காரணம் என்னன்னா இதயத்துல இருந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு இது வந்து காரணமா இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால திக்கா வந்து இருக்கணும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அண்ட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அரைஸ் த பல்மனரி ட்ரங்க் விச் bifurcates to form ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து உருவான நுரையீரல் பொது தமனி வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகின்றது அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து உருவாகுற வலது வென்ட்ரிக்கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்போ 4 சாம்பர் இருக்கு அப்படின்னா இப்போ வலது வென்ட்ரிக்கல் அப்படின்னா இந்த சாம்பர் தான். இந்த சாம்பர்ல இருந்து வெளியேறுதுல
ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் புதுத்தமனி, ஏன்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இருக்கும். ஸோ அது எங்க போனோம் அப்படின்னா லங்ஸுக்கு வந்து போனோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து இந்த பக்கம் இந்த வெளியேறது வந்து என்னன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா எதுனா யோட்டா அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து, அதாவது பெருந்தமனி சொல்லுவோம். ஸோ அது வழியா வந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துட்டு போகுது அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க வந்து. அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளைடு யோட்டா through various organs of the body, உடல்ல இருக்க அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அண்ட் கரோனரி ஆர்டரிஸ் சப்ளை பிளட் டு தி ஹார்ட் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க இருந்து வெளியே போகும்போது அதனுடைய ஒரு பார்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன பண்ணும், இதயத்துக்கே போகும். ஏன் இதயத்துக்கு போகுதுன்னா இதயத்துக்கும் ஆக்சிஜன் மிக்க ரத்தம் தேவைப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். இதுல வந்து ஏதாவது ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா, அதாவது உள்ள வரக்கூடிய இப்படி கொட்டுதுல பிளட், ஸோ அதுல பிளாக் எல்லாம் இருக்காது வந்து. இதயத்துக்கு ஆக்சிஜன் மிக்க ரத்தம் இதயத்திலிருந்து வெளியேறக்கூடியதுல இருந்து கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்றது இதயத்துக்கே போகும். ஸோ அதுல வந்து பிளாக் இருந்ததுன்னா அதுதான் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா மாரடைப்பு அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்துது அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ the valves அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன் வந்து அண்ட் ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ போல் அப்படின்னு சொல்லி பேக் ஃப்ளோ வந்து நடக்காம தடுக்கிறது வால்வ்ஸ் இருக்கு. அந்த வால்வ்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ட்ரைகாஸ்பீடு பைகாஸ்பீடு, ரைட் சைடு இருக்கிறது வந்து ட்ரைகாஸ்பீடு, லெஃப்ட் சைடு இருக்கிறது பைகாஸ்பீடு அப்படி சொல்லி பார்க்கணும். அது இல்லாமல் செமிலூனார் வால் அப்படின்னு வென்ட்ரிகல்ல கீழே இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறவங்க. சாம்பர்ல பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பர் இருக்கு அப்படின்னா அந்த 4 சாம்பர்ல இந்த மாதிரி இங்க வந்து பைகாஸ்பீடு, இங்க ட்ரைகாஸ்பீடு வால்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறவங்க. அப்போ ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிகலுக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னு கேட்டுருவாங்க, ட்ரைகஸ்பீட் வால்வ் வந்து. ஸோ அப்போ வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிகலுக்கு இடையில் அமைந்துள்ளது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிதழ் வால்வு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்வின் இதழ் முனைகள் வந்து அதெல்லாம் வேண்டியது, அதை விட்டுறலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிகுலர் வால்வ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா பைகஸ்பீட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ மிட்ரல் வால்வ் எங்க இருக்கு, ஈறுதல் வாழ்வு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இடது ஏற்றியம் வென்ட்ரிகலுக்கு நடுவில் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அரைச்சந்திர வாழ்வு அப்படின்றது நமக்கு வென்ட்ரிகலுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவா வந்து கீழே இருக்கிறது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து அரைச்சந்திர வாழ்வு அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஆர் செமி லூனார் வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து செமி லூனார் வால்வ் சொல்லுவோம். பல்மனரி யாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா செமி லூனார் வால்வ்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட், நமக்கு படத்திலே பார்த்துட்டோம். ஸோ அதுதான் இங்கே டெக்ஸ்டாகவும் இருக்கு. படம் பார்த்தோம் நீங்க அதை அப்படியே வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும் வந்து. ஸோ அதுவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம படிச்சுட்டு போயிடலாம் வந்து. அடுத்து ஹார்ட் சாம்பர்ஸ் இன் வெர்டிபிரேட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னா முதுகெலும்பிலும் இதய அறைகள் அப்படின்னு எடுத்துட்டா மொத்தம் 2 சாம்பர்ட் எங்க இருக்குன்னா ஃபிஷ்ல இருக்கு, 3 சாம்பர்ட் வந்து ஆம்பிபியான்ஸ் இருக்கு, அண்ட் இன்கம்ப்ளீட் 4 சாம்பர்ட் எங்க இருக்குன்னா ரெப்டைல்ஸ்ல இருக்கு. வந்து முழுமையுறம் 4 அறைகள் அப்படின்னு ஊர்வனல்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 அறைகள் அப்படின்றது பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலை ஊர்வன வந்து. ஸோ ஏவ்ஸ் மம்மல்ஸ் அண்ட் crocodiles இருக்கிறது வந்து 4 சாம்பர்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ 2 சாம்பர்ட்னா ஃபிஷ், 3 சாம்பர்ட்னா ஆம்பிபியன்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் 4 சாம்பர்ட் அப்படின்னா ரெப்டைல்ஸ்ல இருக்கு. அண்ட் 4 சாம்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ் மம்மல்ஸ் அண்ட் crocodiles வந்து crocodiles வந்து ரெப்டைல்ல வரும். ஆனா இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பர் ஹார்ட் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட், இது நம்ம நோட் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லணும் உடல் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. உடல் சுற்றோட்டம் அப்படின்னா இதயத்துல இருந்து உடல்ல இருக்க அனைத்து கோயிலுக்கு ரத்தம் வந்து போறது. எக்ஸாம்பிள் வந்து பெருந்தமணில இருந்து போறது அப்படி சொல்லி பார்க்கணும், வந்து யோட்டால இருந்து போறது. சர்க்குலேஷன் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் த ஹார்ட் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி ரிட்டர்ன் ஆஃப் டீஆக்சினேட்டட் பிளட் இன்டு த ரைட் ஏட்ரியம் வந்து. அப்போ அங்கிருந்து கிளம்புறது 4 சாம்பர் இருக்கு. அந்த 4 சாம்பர்ல வந்து ஆக்சினேட்டட் பிளட் வந்து உடலுக்கு அனைத்து பகுதியிலும் போகும். போயிட்டு திருப்பியும் அங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பல வெயின்ஸ் அப்படின்னு திருப்பி ஒன்னா சேர்ந்து எங்க வந்து கொட்டணும், இங்க வந்து கொட்டும் டீஆக்சினேட்டட் பிளட். அப்போ ஆக்சிஜன் இருக்கிற பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிளம்பி போய் டீஆக்சினேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சேரும். ஸோ வந்துட்டு திருப்பி இது என்ன பண்ணும் லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போகிறது டீஆக்சினேட்டட் பிளட் அப்படின்றது லங்ஸுக்கு போயிட்டு என்ன பண்ணும் ஆக்சிஜன் வந்து ஃபில்அப் பண்ணும். ஃபில்அப் பண்ணிட்டு அகைன் திருப்பி லங்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்னா இங்க வந்து சேரும். இதுதான் வந்து நடக்குது. அப்ப சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னா இதயத்துல இருந்து உடலுக்கு போயிட்டு உடல்ல இருந்து திருப்பி இதயத்துக்கு வருது, அதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து லங்ஸ்ல இருந்து கிளம்பணும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சினேட்டட் பிளட் அப்படின்றது. டீஆக்சினேட்டட் பிளட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதயத்துல இருந்து லங்ஸுக்கு வந்து போறது. இப்போ கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ இதயம் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு நடுவில் தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட் அப்படின்றது இந்த ரெட் கலர் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆக்சினேட்டட் பிளட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் சொல்லி சொல்கிறோம். ரெட் கலர்ல இருக்குது. ஸோ அங்கே ரெட் கலர்ல இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தம் இதயத்துக்கு வருது. வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதயத்துல இருந்து உடல்ல இருக்க அனைத்து பகுதிக்கு போகும். போயிட்டு திருப்பியும் உடல்ல இருந்து என்ன பண்ணணும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அப்படின்றது இதயத்துக்கு வரும். இதயத்துக்கு வந்து இதயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தமா மாறாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன். அப்போ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன் சொல்லி மொத்தம் 2 இருக்கு. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னா கீழே இருக்குது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷனா வந்து இதயத்துல இருந்து எங்க போனோம் லங்ஸுக்கு வந்து போனோம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படி போச்சுன்னா அது வந்து பல்மனரி சர்க்குலேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் ரைட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணும் பல்மனரி ஆர்டரி மூலியமா போயிட்டு எங்க போவோம்னா டீஆக்சினேட் பிளட் எடுத்துட்டு போயிட்டு
லங்ஸுக்கு போயிடும். ஸோ திருப்பியும் வந்து பல்மனரி வெயின்ஸ் அப்படின்றது ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு திருப்பியும் இதயத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்றது இதயத்துலேருந்து ஆரம்பிச்சு நுரையீரல் போயிட்டு திருப்பி நுரையீரலேருந்து இதயத்துக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் யோட்டால போகுதுல, இந்த பெருந்தமனியில போகுதுல, அதுல ஒரு பாட்டு திருப்பி இதயத்துக்கே போகுது வந்து. அப்போ இதயம் மொத்தம் 4 சேம்பர். இந்த 4 சேம்பர்ல வந்து இங்க ஆக்சிஜனேட்டட் பிளட் வெளியே போகுதுல, வெளியே போகும்போது அதுல ஒரு பாட்டு வந்து இதயத்துக்கே திருப்பி வருது. அது என்ன பண்ணணும், ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு போய் இதயத்தோட தசைக்கு கொடுக்கும். அப்பதான் இதயத்தோட தசைகள் வந்து என்ன பண்ணும், அந்த பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை பயன்படுத்தி அதை வந்து ஆக்சிஜன் நம்மடைய செய்யுது, ஆக்சிஜன் யூஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் இதயம் வந்து பம்ப் பண்ணுது அப்படி பார்க்கணும். அப்ப இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது வந்து இந்த பெருந்தமனில இருந்து உள்ள போகும். திருப்பியும் வந்து இதயத்துடைய டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இதய தசையிலிருந்து வெளியேறது வந்து எங்க வரும் அப்படின்னா வந்து இந்த மேல் பெருஞ்சரை கீழ் பெருஞ்சரை சொன்னல, அந்த இடத்துல போயிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதயத்துக்குள்ளேயும் வந்து இதய தசைகள் இதயத்துக்குள்ள போறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் போறதுக்கு காரணம் என்னன்னா உடல்ல இருந்து அனைத்து பகுதியில இருந்து வர்றது, அப்புறம் உடல்ல இருந்து அனைத்து பகுதிக்கும் போறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க இதய தசைகள் அப்படின்னு வந்து பெரிகார்டியம் அப்படின்னு உரையாளானு பார்க்கலாம். அந்த தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது இதயத்துக்கு போயிட்டு திருப்பியும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இதய தசைகள்ல இருந்து வெளியேறது இங்க வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன். அண்ட் ஹார்ட் பீட் இதய துடிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நார்மலா அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 to 75 மினிட்ஸ் 70 to 75 டைம்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 72ல இருந்து 75 முறை வந்து துடிக்குது. குழந்தைகளுக்கு வந்து இதய துடிப்பு வந்து ரொம்ப வேகமாகவும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இதயம் சுருங்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதயம் வந்து விரிவடைறதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா டயஸ்டோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தா இதயம் சுருங்கி விரிவடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிவடைறது நடக்கும். சுருங்கும் போது பிளட் வந்து ஒரு சாம்பர்ல இருந்து ஒரு சாம்பருக்கு போகும். அதே மாதிரி விரிவடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பர்ல பிளட் வந்து உள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க வந்து இதயம் சுருங்குறது மேல சுருங்குச்சுன்னா அந்த ரத்தம் வந்து கீழே வரும். கீழே சுருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா அந்த பல்மனரி ஆர்டரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோட்டா மூலியமா ரத்தம் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வென்ட்ரிகல்ல இருந்து. அண்ட் நியூரோஜெனிக் மற்றும் மயோஜெனிக் இதயம் அப்படின்னு பார்க்கும்போது நர்வ் இம்பல்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை த நர்வ் இம்பல்சஸ் வந்து காசட் ஃப்ரம் நர்வ் கேங்லியன் சிச்சுவேஷன் நியர் த ஹார்ட். ஸோ ஹார்ட் கிட்ட இருக்க அந்த அனிலீட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆர்த்தோபெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு அப்படின்னு உருவாகிறது. இது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய முடிச்சினால ஏற்படக்கூடியது. இது வந்து வலைத்தசை புழுக்கள் பெரும்பாலான கணுக்காலிகள் இது ஏற்படுகிறது. மயோஜெனிக் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் வந்து மாடிஃபைடு ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா மொலஸ்கா அண்ட் வெர்டிபிரேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா துடிப்புக்கு காரணமா இருக்கு. அப்போ மயோஜெனிக் வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மெல்லுடலிகள் முதுகெலும்பில் இருக்கு. அண்ட் நியூரோஜெனிக் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா வலைத்தசை புழுக்கள் அண்ட் பெரும்பான்மையான கணுக்காலிகள் இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட். அடுத்து இதய ஒலிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து லப் அப்படின்ற சவுண்ட் வந்து இது வந்து என்னன்னா லப் அப்படின்றது ஷார்ட்டர் டியூரேஷன், டப் அப்படின்றது லாங்கர் டியூரேஷன் வந்து ஒலிக்கக்கூடியது அப்படி பார்க்குறோம். வந்து இது ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆகுதுனால ப்ரொடியூஸ் ஆகுது. மூவிதல் ஈரிதல் வால்வுகள் மூடுவதால வந்து என்னன்னா இந்த ஒலி ஏற்படுகிறது லப் அப்படின்றது சொல்லி பார்க்கலாம். டப் அப்படின்ற ஒலி ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த அரைச்சந்திர வால்வு வந்து மூடுறதுனால ஏற்படக்கூடிய சவுண்ட் தான் என்ன சொல்றேன்னா டப் அப்படின்ற ஒலி ஏற்படுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அந்த பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் பை த ஃப்ளோ ஆஃப் பிளட் அகேன்ஸ்ட் த லேட்டரல் வால்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸ். அந்த பெருந்தமனில வந்து ரத்தம் குதித்து விடலாம். அப்போ வந்து உருவாகிறது தான் வந்து பிளட் பிரஷர் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ தமனிகள்ல வந்து அதிக அழுத்தத்துடன் ரத்தம் வந்து போகுது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஹை இன் தி ஆர்டரிஸ் வந்து கிராஜுவலி டிராப்ஸ் அண்ட் இன் தி ஆர்டியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸ் அண்ட் பிகம் வெரி லோ இன் வெயின்ஸ். வந்து நம்ம மேல தெரியக்கூடிய நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஆர்டரிஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து ஆர்டியோல்களை கொஞ்சம் குறையும். தந்துதிகளை இன்னும் குறைஞ்சி மிக குறைவாக எங்க இருக்கும்னா சிறையில இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு தமனையில ரொம்ப அதிகம். அதை விட கம்மி வந்து ஆர்டரியோல்ஸ், அதை விட கம்மி தந்துதிகள், அதை விட கம்மி வந்து சிறையில் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர்ல குறைஞ்சிட்டே போகும். சிஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னும் போது வந்து என்னன்னா during the ventricle systole வந்து left ventricle contracts and forces blood into the aorta அப்படி சொல்லி பார்க்கணும். வந்து and pressure rises peak which is referred to the systolic pressure அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 4 சேம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்னு இங்க தான் வெளியேறுது. அப்படி வெளியேறும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து பிரஷர்னால யோட்டா இருக்குல்ல, அந்த யோட்டா வழியான பிளட் வந்து ஹை பிரஷர்ல வெளியேறுது சொல்லி பார்க்கணும். அதான் பெருந்தமனி அப்படின்னு சொல்றோம். அது சிஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் டயஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா டயஸ்டோல்னா வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் த பிரஷர் ஃபால்ஸ் த லோயஸ்ட் வேல்யூ. வந்து அப்போ டயஸ்டோலிக் அப்படின்னும் போது வந்து அந்த வென்ட்ரிக்கல் வந்து அந்த பிரஷர் வந்து குறைஞ்சிருது. அப்போ லோயஸ்ட் வேல்யூ வந்து வருது. அப்போ சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரஷர் அப்படின்றது வந்து எவ்வளோ அப்படின்னா 120 mm வந்து அதே 80 mm அப்படின்றது லோ பிரஷர் வந்து பார்க்கணும். இது எங்கன்னா அந்த மெர்குரி லெவல்ல வந்து நம்ம செக் பண்ணுவோம்ல, அந்த பிரஷர் செக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து காட்டக்கூடிய ரீடிங் அப்படி சொல்லி பார்க்கணும். 120 mm மெர்குரி, அது வந்து 80 mm மெர்குரி அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் வந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் அப்படி சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் டயஸ்டோலிக் பிரஷர் அழுத்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ அதிகமா இருந்தது அப்படின்னா ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இட் லீட்ஸ் டு வந்து என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. அண்ட் பிளட் பிரஷர் இஸ் டெர்ம்ட் அஸ் ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து லோ பிளட் பிரஷர் அப்படின்னு. இப்போ ஹை பிளட் பிரஷர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், லோ பிளட் பிரஷர் வந்து ஹைப்போ டென்ஷன் சொல்லி சொல்லுவோம். அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிக ரத்த அழுத்தம் அப்படின்னா வந்து ஹைப்பர் டென்ஷன், குறைந்த ரத்த அழுத்தம் அப்படின்னா ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டுமே முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நோட் பண்ணிக்கணும் வந்து. அடுத்து பிளட் குரூப்ஸ் ரத்த வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 1900ல வந்து கார்ல் லான்ஸ்டைனர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப் பண்றாரு பிளட் குரூப் அப்படின்றது. அப்போ ரத்த வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க. கார்ல் லான்ஸ்டைனர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அவர் என்ன பண்றாரு ஏபிஓ அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான ரத்தம் வந்து பிரிக்கிறாரு. ஸோ அது வந்து ஏபி பிளட் குரூப் வந்து வாஸ் ரெகனைஸ்டு பை வந்து ஏபிஓன்னு பிரிக்கிறாரு. ஏபி அப்படின்ற பிளட் குரூப் வந்து ரெகனைஸ் பண்ணது யாருன்னா டி காஸ்டிலோ அண்ட் ஸ்டெய்னி அப்படின்றவங்க 2 பேர் தான் சேர்ந்து என்ன பண்றாங்க கண்டறிகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏபி அப்படின்னு ரத்த வகை. அது இம்பார்ட்டன்ட் தான். மனித ரத்தத்தில் வந்து தனி சிறப்பு அப்படின்னும் போது அக்ளிட்டினோஜன் அல்லது ஆன்டிஜன் மற்றும் அக்ளிட்டின் எதிர்ப்பு பொருள் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பிளட் குரூப் வந்து வகைப்படுத்த முடியும் சொல்லி பார்க்கணும். இப்போ ஆன்டிஜன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி மெம்பரேன் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி இருந்தது அப்படின்னா அந்த ஆன்டிஜன் வச்சு அது ஏவா பியா அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளட் குரூப் அப்படின்னா அதில் என்ன ஆன்டிஜன் இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம பிளட் குரூப் வந்து சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம பிளட் குரூப் பிரிக்கிறோம். இப்போ ஏ அப்படின்ற பிளட் குரூப் இருக்கு அப்படின்னா அதுல அதனுடைய ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல வந்து ஆன்டிஜன் ஏ அப்படின்ற புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இதுல என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும் எதுக்கு எதிராக செயல்படும் அப்படின்னா பிக்கு எதிராக வந்து செயல்படும். அப்போ பி பிளட் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஆன்டிஜன் ஏ அப்படின்ற ஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பில் வந்து காணப்படும். அதில் ஆன்டிபாடி என்ன இருக்குன்னா பி இருக்கும். அப்போ பிக்கு அகேன்ஸ்டா வந்து இது இருக்கும். அப்போ பி பிளட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறது வந்து கில் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. இப்போ பிளட் கிளாட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே பி குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த சர்ஃபேஸோட ஆர்பிசியில் வந்து ஆன்டிஜன் பி அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து இருக்கும். அதனுடைய ஐடி கார்டு மாதிரி அதில் பி ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா ஆர்பிசியில் அது வந்து பி பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எதுக்கு எதிரானது அப்படின்னா என்னது ஏக்கு எதிரானது. அப்போ ஆன்டி ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஏக்கு எதிராக எது செயல்படும் அப்படின்னா இந்த பி வகை வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஏ ரத்த வகைக்கு ஏபி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது பிரசன்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி வந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கும் வந்து. அண்ட் போத் ஆன்டிபாடிஸ் ஆர் பிரசன்ட் இன் தி பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆன்டிஜன் ஏ மற்றும் பி வந்து ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படும். அதற்கான ஆன்டிபாடிகளாக பிளாஸ்மாவில் காணப்படாது வந்து. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஆர் பிரசன்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அண்ட் போத் தி ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சென்ட் இன் தி பிளாஸ்மா வந்து. அப்போ என்ன பண்ணணும்னா ஆன்டிஜன் இருக்கும் ஆனா இதனால என்ன பண்ண முடியாது ஆன்டிபாடிஸ் இல்லை. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆன்டிபாடிஸ் வந்து ஆப்சென்டா இருக்கிறதுனால இந்த பிளட் குரூப்புக்கு பொறுத்தவரை ஏபிக்கு வந்து ஏவும் கொடுக்கலாம் பியும் கொடுக்கலாம் அண்ட் ஓவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால என்ன சொல்றோம்னா ஏபி வகையை வந்து நம்ம என்ன சொல்றோம் யூனிவர்சலி அக்செப்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. எல்லாருக்கிட்ட இருந்து ரத்தத்தை பெறக்கூடியது அப்படின்னா ஏபி வந்து சொல்றோம். அதே ஓ அப்படின்றது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து ஆன்டிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பி ஆர் ஆப்சென்ட் ஆன்டிஜன் கிடையாது. ஆனா ஆன்டிபாடிஸ் வந்து இதுல வந்து இருக்கு பிளாஸ்மால. என்ன ஆன்டிபாடிஸ்னா ஏக்கு எதிராகவும் பிக்கு எதிராகவும் இருக்கு. அப்ப இந்த ஓ அப்படின்ற ரத்த வகை வந்து நான் ஓ அப்படின்றதுக்கு எதுவுமே கிடையாது அதுகிட்ட. ஸோ அதனால அந்த ரத்த வகையை கொண்டு போயிட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இதனுடைய பிளட்ல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கு. என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ப ஏபி ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மத்தவங்க வந்து பிளட் கொடுக்க முடியாது. அப்ப யூனிவர்சலி டோனர் யாரை சொல்றோம் அப்படின்னா ஓ அப்படின்ற பிளட் குரூப் வந்து சொல்றோம். ஸோ யூனிவர்சல் டோனர் அப்படின்னா இது யார் வேணாலும் ரத்தம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. நெக்ஸ்ட் ரெசிபியன் பிளட் டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் டோனர் பிளட் டைப் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏ பாசிட்டிவ் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் யார் அவருக்கு வந்து யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏ நெகட்டிவ் அப்படின்னா அவருக்கு யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்னா ஏ நெகட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ் மட்டும் தான் மேட்ச் ஆகும். பாசிட்டிவ் செட் ஆகாது அப்படி பார்க்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாசிட்டிவ்க்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க கொடுக்கலாம். ஆனா நெகட்டிவ்க்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி ஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலி டோனர் அப்படி சொல்லி பார்த்தாச்சு. அப்ப பாசிட்டிவ் பிளட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஓ பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் வந்து செட் ஆகும். நெகட்டிவ் பிளட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் செட் ஆகும். அது சரி பாசிட்டிவ் பிளட் குரூப்ல இருக்கணும் ஓ நெகட்டிவும் செட் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் ஓ நெகட்டிவ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். கம்ஃபர்டபிள் வித் ஆல் பிளட் டைப்ஸ் ஓ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ் அப்படின்னு யூனிவர்சல் டோனர் ஈவன் நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கு. ஓ பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சலி டோனர் ஒன்லி பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஏபியில் வந்து ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால இது கிட்ட யார் வேணாலும் பிளட் கொடுக்கலாம். அதே வந்து ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால ஓக்கு ஓ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் தான். ஓ நெகட்டிவ் வந்தால் ஓ நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னும் போது என்னன்னா ஒரு டி ஆன்டிஜன் அப்படின்றது வந்து என்னன்னா அடிஷ்னலா வந்து ஆர்பிசியில் வந்து இருக்கும்.
உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் வந்து ஹியூமன் பீயிங்ல வந்து அவனுடைய ஆர்பிசியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டி அப்படின்ற ஒரு ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து ஓட்டிட்டு இருக்கும் வந்து அது இருந்ததுன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் இருந்ததுன்னா இல்லை அப்படின்னா ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்லுவோம் வந்து இப்போ இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்ற போது இப்போ ஃபாதருக்கு இருக்கு மதருக்கு இல்லை வந்து இப்போ மதருக்கு இல்லை அப்படின்னும் போது என்னன்னா அவங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அவங்க கருவுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய இந்த ஃபியூட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ஏன்னா மதருடைய ஆர்பிசியில் என்ன கிடையாது அப்படின்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் இல்லை அப்ப அந்த மதர் வந்து உடல் வந்து என்ன நினைச்சுக்கணும் அதுல இருக்க ஆன்டிபாடிஸ் வந்து என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த டபிள்யூபிசி மற்றதெல்லாம் இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்றது இந்த குழந்தைகிட்ட இருக்கிறது வந்து ஏதோ ஒரு கிருமின்னு நினைச்சுக்கும் அப்ப அந்த ஆர்பிசி போட்டுத்தல ட்ரை பண்ணும் அப்படி ஆர்பிசி போட்டுத்தல ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா கருவில் இருக்க குழந்தை இறந்துடும் இதுதான் பிரச்சனை ஆனா கருவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பிளட் கான்டாக்ட் வந்து இருக்காது மதர் கிட்ட வந்து பிளசண்டா இருக்கும் அம்பிளிக்கல் கார்டு இருக்கும் தொப்புள் கொடி இருக்கும் அப்படி இருந்தாலும் பிளட் போகாது குழந்தை பிறக்கும் போது மதரோட பிளட்டும் குழந்தையோட பிளட்டும் கான்டாக்ட் ஆகும்போது தான் மதருக்கு வந்து தெரியும் ஆஹா இந்த குழந்தையோட பிளட்ல வந்து ஆர்பிசில ஏதோ ஒன்று இருக்கு அது வந்து நோய் கிருமின்னு நினைச்சு கில் பண்ண ட்ரை பண்ண குழந்தை எஸ்கேப் ஆயிடும் இப்போ அடுத்த குழந்தை வந்து கன்சீவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த ரெண்டாவது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் இதை கில் பண்றதுக்கு மதர் வந்து மொதல் குழந்தை டெலிவரி ஆகும்போது ஆன்டிபாடிஸ் உடம்புல ரெடி ஆகல அந்த ஆன்டிபாடிஸ் போயிட்டு ரெண்டாவது குழந்தை கில் பண்ணிடும் அப்போ மொதல் குழந்தை மட்டும் தான் அவங்களுக்கு சாத்தியம் ரெண்டாவது மூணாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்னன்னா அந்த மதருக்கு என்ன கிடையாதுன்னா அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்ற அந்த ஆன்டிஜன் கிடையாது அதனால ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்கிற ஃபாதருடைய அந்த பிளட் குரூப் வந்து மகனுக்கு வந்துச்சு குழந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த குழந்தைய வந்து கருவிலே வந்து மதருடைய ஆன்டிபாடிஸ் வந்து கில் பண்ணிடும் ஸ்ரீபகர் வந்து இதுதான் இதுல இருக்க பிரச்சனை இந்த ஆர்ஹெச் அப்படின்றது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேசஸ் மங்கி அப்படின்ற மங்கில இருந்து கண்டுபிடிச்சதுனால அதுல இருந்து அப்படியே அந்த பேர் வந்து கண்டினியூ ஆகுது ஸ்ரீபகர் அப்ப இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்கிற மதருக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ரோக்கம் அப்படின்ற மெடிசன் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் கில் பண்ற ஆன்டிபாடிஸை சப்ரஸ் பண்ணிடும் அப்படி பண்ணிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்னா இப்போ அந்த ரெண்டாவது குழந்தை அப்படின்னு பிறக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்ப மதர் கிட்ட இல்லாத ஒரு புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் கிட்ட இருக்கு அந்த ஃபாதருடைய புரோட்டீன் வந்து அந்த குழந்தைக்கு கண்டினியூ ஆகும்போது என்னன்னா மதர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த ஆர்பிசியில் ஓட்டிட்டு இருக்க அந்த புரோட்டீன் வந்து நோய் கிருமி நினைச்சு அதை கில் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா குழந்தை பிறக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து பிளட் கான்டாக்ட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ள குழந்தை வெளியே போயிடும் அப்போ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துருச்சு அப்படின்னா தப்பிச்சிடும் ரெண்டாவது குழந்தை உருவாகும் போது அந்த ஆன்டிபாடிஸ் வந்து திருப்பியும் போய் அனுப்பி செக் பண்ணும்போது ஆமா அந்த ஆர்பிசியில வந்து ஒரு புரோட்டீன் வந்து ஒட்டிட்டு இருக்கு அது நோய் கிருமின்னு நினைச்சு அதை கில் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ ஃபாரின் புரோட்டீன் வந்து மதருக்கு உடம்புல இல்லாத ஒரு புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு இல்லை பாசிட்டிவா இருக்கிற ஃபாதர் கிட்ட இருந்து அந்த கரு உருவாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வருது அப்போ முதல் பிரசவத்திற்கு பின் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் தாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா டி ஆன்டிபாடிக்கான எதிர்வினை பொருளான ரோக்கம் அப்படின்ற மெடிசன் வந்து அவங்களுக்கு வந்து செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினோம்னா ரெண்டாவது சைல்டு வந்து சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த மாதிரி குழந்தை வந்து ரெண்டாவது குழந்தை வந்து கில் பண்றாங்கல்ல அது குழந்தை வந்து கருவில் இறக்குதுல அந்த இறக்குறதுக்கு காரணம் என்ன எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிசிஸ் அப்படின்னு பேர் வந்து அப்போ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிசிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கருவிலே அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறக்க நேரிடும் இப்போ இரண்டாவது குழந்தை அப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் வந்து எடுத்துக்கணும் சொல்லி அப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபாதர் இருந்தா ஃபாதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஃபாதர் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவா இருந்து அவங்களுக்கு அந்த புரோட்டீன் இருக்கு அப்படின்னும் போது மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னும் போது குழந்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் நெகட்டிவா இருந்தால் பிரச்சனை இல்லை சப்போஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவா ஃபாதருடைய பிளட் குரூப் வந்து அந்த குழந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா இதுல ப்ராப்ளம் வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம் இதுதான் இந்த நிலையை அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் இருக்குன்னே பார்த்தோம் ஆன்டிஜன் அப்படின்னும் போது ஏ பிளட் குரூப் ஏன்ற ஆன்டிஜன் இருக்கும் ஆனால் எதுக்கு எதிராக இருக்கும்னா ஆன்டிபாடிஸ் வந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பி இருக்கும் ஆன்டிஜன் வந்து ஏபிக்கு வந்து ஆன்டிஜன் ஏபி ரெண்டுமே இருக்கும் ஆனால் அதில் பிளாஸ்மால என்ன இருக்காது நோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் யாருன்னே தெரியாது நோ ஆன்டிஜன் அதனால யாருக்கு வேணாலும் போய் பிளட் குரூப் ஆனால் அது வந்து என்ன பண்ணணும் எதுக்கு எதிராக இருக்குன்னா ஏபிக்கு எதிராக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து அப்போ அதில் வந்து அந்த பிளட்டை சேர்க்கும் போது பிரச்சனை வரும் அப்போ யூனிவர்சல் ரெசிபியன்ட் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏபி யூனிவர்சல் டோனர் யார் அப்படின்னா ஓ அப்படி சொல்லி பார்க்குறோம் அதுதான் இங்கே இருக்கு ஸோ இப்போ ஆன்டிஜன் இல்லாதது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓ அதனால வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அனைத்து ரத்த வகைகளுக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆன்டிபாடிஸ் இல்லாதது எதுனா ஏபி அதனால என்ன சொல்றோம் வந்து அனைவரிடமிருந்து ரத்தத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து அதுதான் அதில் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு அப்படி ஓகேவா ஸோ நம்ம இந்த பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றத வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து என்டோக்ரைன் சிஸ்டம் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது ரொம்ப முக்கியமானது நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்றது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம் அதோட சேர்த்து நம்ம இனப்பெருக்க மண்டலமும் சேர்த்து பார்த்து முடிச்சிடும் அந்த டாபிக்ல வந்து நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்